ஒரு மனிதன் ஒரு தவறை செய்துவிட்டான் என்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் அதை சுட்டிக்காட்டி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்வதா அம்மா நியாயம்? அதில் என்ன நியாயம் இருக்கிறது? சொல்லுங்கள் அம்மா என்று அப்பா சொன்னார். அதற்கு மயிலாத்தா பாட்டி ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சாமி, நீ சொல்வது எல்லாம் உண்மைதான். என்ன செய்வது? அவள் பக்கமும் இருக்கும் நியாயத்தை நம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா? அவள் நாங்கள் எல்லோரும் கண்ணால் பார்த்த உண்மை. நாங்கள் மட்டும் இல்லை, உனக்கும் தெரிந்த உண்மைதான். அதைத்தான் அவளுக்கு மறக்க முடியவில்லை. அவள் வாங்கிய அடியும் வேதனையும் பேச்சும் பிழையும் அவளால் தாங்க முடியவில்லை. இதை அனைத்தையும் நீதானே அவளுக்கு பரிசளித்தாய் மகனே. அது இப்போது உனக்கு நேராகவே திரும்பிவிட்டது. சுவத்தில் அடித்த பந்தை போல் உன்னை நோக்கி அது வருகிறது. உனக்கு எப்படி இருக்கிறது? இப்போ சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை, ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இவள் வார்த்தை உன்னை அந்த அளவுக்கு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கொல்கிறது இல்லையா சாமி என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். ஏன் அம்மா, நீங்கள் ஆறுதலாக 4 வார்த்தை எனக்கு கூறுவீர்கள் என்று உங்களிடம் நான் யோசனை கேட்டேன். நீங்களும் அவளைப் போலவே பேசுகிறீர்களே அம்மா, இதில் என்னம்மா நியாயம் இருக்கிறது என்று அப்பா மறுபடியும் சொன்னார். அதற்கு மயிலாத்தா பாட்டி ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சாமி, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவில்லை. இந்த விஷயத்தில் இருக்கும் உண்மையைத்தான் உன்னிடம் விளக்கினேனடா மகனே, நீ கோபித்து கொள்ள வேண்டாம் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அம்மா, ஒருவன் கெட்டவனாக இருந்தானென்றால் அவன் நல்லவனாக மாறக்கூடாதா? அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா? அவனை மன்னிக்க கூடாதா? அவ்வளவு பெரிய பாவத்தையா அம்மா நான் பண்ணிவிட்டேன்? ஏதோ வயது கோளார், புத்தி தடுமாடி ஒரு சாக்கடையில் விழுந்து விட்டேன். மறுபடி எழுந்து வந்தால் நான் சுத்தமாக மாட்டேனா அம்மா? இதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அம்மா? இதற்கு இப்படியெல்லாம் செய்வதற்கு என்னை ஒரே அடியாக இவள் கொன்று விடலாமே, கொன்றுவிட்டு நிம்மதியாக இருக்கலாமே என்று அப்பா சொன்னார். மன வேதனையோடு சொன்னார் மயிலாத்தா பாட்டியிடம். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், சாமி, நீ ஒரு ஆண்மகன். இப்படியெல்லாம் நீ ரொம்ப வேதனைப்படக்கூடாது பெண்களை மாதிரி. எது வந்தாலும் சமாளிக்கும் தைரியம் நெஞ்சழுத்தமும் உனக்கு இருக்க வேண்டும். ஆண் நீ நெஞ்சை நிமித்து கொண்டு தைரியமாக நிற்க வேண்டும். கண் கலங்கக்கூடாது, மனசு உடையக்கூடாது மகனே. நான் சொல்வதை கேள். அவளிடம் நான் பேசுகிறேன் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அப்பா சொன்னார்கள், அம்மா, நீங்கள் பேசினால் மட்டும் அவள் கேட்டு விடுவாளா என்ன? அவளுக்கு இப்போ ரொம்ப தலக்கணமும் திமிரும் அதிகமாகிவிட்டது அம்மா. நான் நினைத்தேன் என்றால் இந்த தலைக்கணமும் இந்த திமிரும் ஒரு நிமிடத்துக்கு கூட நிலையாக என் முன்னால் அது நிற்க முடியாது. அது அவளுக்கும் தெரியும், இங்கு இருக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும். நான் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இனிமேல் செய்த பாவத்துக்கு பரிகாரத்தை பண்ணிவிட்டு
இனியாவதும் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கும்போது இவள் இப்படி வேதாளம் பழையபடியும் முருங்கை மரத்தில் ஏறியது போல் ஏறுகிறாள். நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் எவ்வளவு நேரம்தான் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு போட்டும் பரவாயில்லை, என்ன செய்வது, நாம் செய்த குற்றத்துக்குத்தானே அவள் நம்மளை இப்படியெல்லாம் பேசுகிறாள் என்று மனதிடம் சொல்லி சமாதானப்படுத்தினாலும், நீங்கள் சொன்னது போல் நான் ஒரு ஆண்தானே, எவ்வளவு நேரம் பொறுத்து கொண்டு இருக்க முடியும்? எனக்கும் கோபம் கொப்பளிக்கிறது அம்மா. அப்படி கோபம் கொப்பளிக்கும் போது இந்த பிள்ளையின் முகம்தான் எனக்கு முன்னால் தெரிந்தது. பாவம், அது சண்டை வந்து விடுமோ வீட்டில் என்று பயந்து ஏங்கிக் கொண்டு இருக்கிறது. இப்போதும் அதன் முகத்தில் பயம் மாறவில்லை. அந்த குழந்தைக்கு வேண்டிதான் அம்மா நான் இவ்வளவு பொறுமையாக போகிறேன் என்று அப்பா சொன்னார். இது மெதுவாக அம்மாவின் காதில் விழுந்து விட்டது. அதற்கு அம்மா பாத்திரம் துலக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த கழுகிய பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இங்கு வந்தார்கள். ஓ, பிள்ளை மீது பாசம் பொங்கி விட்டதோ, புதிதாக முளைத்து விட்டதோ பாசம். அடா அடா அடா, என்ன பாசம்! அப்பா பிள்ளை மகள் பாசம் நான் பார்க்கவே இல்லையே இந்த பாச மலரை. இப்போ புதிதாய் ஆரம்பித்திருக்கிறீர்களா? இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று அம்மா நக்கல் அடித்தார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், தாயம்மா என்ன பேசுகிறாய் நீ? அப்பனுக்கும் குழந்தைக்கும் பாசம் புதிதாக முளைத்து விட்டதா என்று கேட்கிறாயே? இல்லையடி, நீ தப்பாக சொல்கிறாய். சாமி இப்போது 1 மாதம் குடிக்கவில்லை என்று நான் சாமிக்கு சப்போர்ட் பண்ணுகிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். நான் அப்படியெல்லாம் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். நியாயத்தின் பக்கம்தான் நான் நிற்பேன். உன் வயிற்றில் இந்த குழந்தையை நீ கருவுற்ற நேரத்திலேயே அவனுடைய பாசம் குழந்தையின் மீது முளைத்து விட்டது. உனக்குத்தான் அது தெரியவில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கிறது. உனக்கும் சாமிக்கும் அடியும் பிடியும் சண்டையும் சச்சரவுகளும் என்னமெல்லாமோ வந்திருக்கிறது. அந்த நேரத்திலும் அவன் இந்த குழந்தையை வெறுக்கவில்லை. எத்தனை மணி ராத்திரிக்கு வந்தாலும் இந்த குழந்தைக்கு சாப்பிடுவதற்கு விதவிதமாக வாங்கி கொண்டு வருவான். அவன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் வாங்கி கொண்டு வருவான். போதையில் இருந்தாலும் அதை அவன் மறந்து விட மாட்டான். அவனுக்கு ஒரு சின்ன வீடு இருந்தது. அப்போதும் அந்த உன்னை மறந்து அவளுடைய மையலில் மயங்கி இருந்தானோ தவிர குழந்தையை அவன் மறக்கவில்லை. அவனுடைய குழந்தை பாசத்தை நீ கொச்சைப்படுத்தாதே தாயம்மா, அது சரியில்லை என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மா ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? குதர்க்கமாக சொன்னார்கள். அது எப்படி அம்மா சரியாக இருக்கும்? இப்போதுதான் நான் என்ன பேசினாலும் சரியாக இருக்காதே. உங்களுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் தப்பாகத்தானே தெரியும். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை அப்படித்தானே அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் என்னை பார்க்கிறீர்கள். பிற எப்படி நான் நியாயமானவளாக உங்கள் கண்ணுக்கு நான் தெம்படுவேன் என்று சொன்னார்கள் அம்மா. இல்லை தாயம்மா, நீ எதை சொன்னாலும் அதற்கு ஒரு குற்றத்தை பையில் போட்டு வைத்திருப்பாயோ என்னமோ தெரியவில்லை. யோசிக்காமல் சற்றென்று சொல்லுகிறாய். நாங்கள் என்னதான் செய்வது என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அம்மா, நன்றாக சாப்பிட்டு விட்டு ஓய்விடுங்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம்.
செய்வதெல்லாம் உங்கள் மகன் சாமி பார்த்து கொள்வான். அவன்தான் ரொம்ப நெஞ்செழுத்தக்காரன் ஆயிற்றே என்று அம்மா சொன்னார்கள். ஏன் தாயம்மா, நீ இப்படியெல்லாம் உனக்கு பேசத் தெரியும் என்று எனக்கு தெரியாதே. இதற்கு முன்னால் நீ இப்படியெல்லாம் பேசியதே கிடையாதே. எவ்வளவு ஒரு மண்புழு மாறி அமைதியாக இருந்தாய். அப்படி ஒரு பெண்ணா இப்படி மூர்க்கத்தனமாக மாறிவிட்டாய். ஏண்டி, உன் வாழ்க்கையை நன்றாக வாழணும் என்று உனக்கு ஆசை இல்லையா? இப்படி போரிட்டு கொண்டிருக்கிறாய். அவன் கொஞ்ச காலம் ஆரம்பித்தான். அவன் திருந்தி நல்லவனாக வாழுவோம் என்று நினைக்கும்போது நீ அதை கையில் எடுத்துக்கொண்டு நீ ஆரம்பிக்கிறாயா? உங்கள் தலையில் நீங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியவில்லை என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.